நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. பல நாள் வதந்திகள் பரவிட்டு இருக்கு. பல நாள் இந்த கூட்டணி பேச்சுகள் பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நியூஸ் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கன்ஃபியூஷனாக இருந்தாங்க. பாதி பேர் சேரலாமே, பாதி பேர் வேண்டாமே, பாதி பேர் இப்படியா, பாதி பேர் அப்படியான்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் போய்கிட்டு இருந்தது. இதுக்கு இவர் பேசி ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கலாமே அப்படின்னு பல பேருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அப்புறம் பொதுமக்கள், இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனை வந்து நேற்று தளபதி அவர்கள் கிளியர் பண்ணிட்டார் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரம்ஜான் நோன்பு நேற்று தொடங்குறாரு. ஸோ அது முடிச்சுட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. முஸ்லீம் நண்பர்களுக்கு இது ரம்ஜான் மாதம், இன்றைக்கோ நாளைக்கோ ரம்ஜான் வந்துடுது அப்படின்னும்போது அதில் பங்கேற்று அவர் சிறப்பித்தார். அப்போ இந்த இடத்துல அவர் அந்த ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. நாங்கள் எப்பயுமே மதசார்பற்ற கூட்டணி கூட நாங்கள் வைக்க மாட்டோம், அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களது அது கொள்கை, அந்த கொள்கையின் மீறி நாங்கள் போக மாட்டோம், சமரசம் செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாப்புல. ஆனால் அந்த பதிவு பண்ணும்போது தளபதி அவர்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை பயங்கர ஃபோர்ஸாக பேசுவார். அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நான் யோசிச்சு பார்க்குறேன்னா, நம்ம தான் காரணமாக இருப்போமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை தான் இந்த வீடியோவில் விளக்க போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னா இது நமக்கான வீடியோ. நீங்கள் தெளிஞ்சு என்ன செய்யணுன்றதுக்கான வீடியோ. அதை மட்டும் மைண்ட் வச்சுங்க. ஸோ கடைசியில் என்ன தான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில், அந்த ஸ்டாண்ட்லேயோ, மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். தளபதி தனியாக கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா மாநாடு முதல் போடுறாரு. அந்த முதல் மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு தெம்பு இருந்தாலும், நமக்கு அதுக்கான சக்தி இருந்தாலும், நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கணும். அதனால் அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு இது வரைக்கும் எந்த கட்சிகளுமே சொல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சுமே இன்றைக்கி தமிழக வெற்றிகளும் தனியாக நிற்கிது அப்படின்னா ஏன் தளபதி இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தார்னா, என்ன தான் இருந்தாலும் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம், நம்ம தான் சிஎம் கேண்டிடேட் நிற்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இங்கே இருக்கவங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. ஸோ அப்போ இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேருவாங்களா, நமக்கு கீழே வேலை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அவருக்கு வந்துடுது. ப்ளஸ் இன்னொன்று, ஊழல் இல்லா கட்சியை கொடுக்கணும், ஊழல் இல்லா ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம கட்சியில் வரக்கூடிய இந்த நபர்கள்லாம் ஊழல் அற்றவர்களா, ஊழல் ஆனவர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ மக்களுக்காக சேவை செய்ய வரக்கூடிய நபர்கள் உண்மையாலுமே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கிடைச்சிச்சின்னா சந்தோஷமாக நம்மளை நோக்கி வருவாங்கன்ற நம்பிக்கையில் அந்த ஆப்ஷனை கொடுத்தாரு. ஆனால் இப்போ தான் தளபதி அவர்களுக்கு புரியுது, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பயலுக்குமே திருட்டு பயலுக பணம் வாங்கிக்கிட்டு கல்லாப்பேட்டி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு தற்கூரி ஜென்மங்களாக தான் இருக்கிறாங்க, மக்களுக்கானவங்க கிடையாது அப்படின்றத அவரே இப்போ புரிஞ்சுக்கிட்டார். அரசியல் களத்தில் அவர் ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்தார். ஒன்று வந்து அரசியல் எதிரி, இன்னொன்று வந்து கொள்கை எதிரி. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை எந்த ஒரு அரசியல்வாதியுமே ஆரம்பிக்கும் போது எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மிகப்பெரிய ரிஸ்க்கு. இந்த பக்கம் எதிர்த்தோம்னா அட்லீஸ்ட் அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கலாம், அந்த பக்கம் எதிர்த்தோம்னா அட்லீஸ்ட் இந்த பக்கம் போய் சேர்ந்துக்கலாம். இப்போ இவர் 2 பக்கமே எதிர்த்தனால எந்த பக்கம் போய் சேர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டார். ஏன்னா இந்த பக்கம் அரசியல் எதிரி திமுக, ஸோ இந்த பக்கம் கூட்டணி போகவே முடியாது. இந்த பக்கம் கொள்கை எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கலைன்னா வேறு, ஆனால் கூட்டணி வச்சுட்டாங்களே, இப்போ அந்த பக்கமும் போக முடியாது. ஸோ இப்போ நடுவில் மாட்டிக்கிட்ட ஒருத்தர் வந்து தளபதி.
சரி, இந்த சூழ்நிலையில் தான் இந்த காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி எப்படியாவது கட்சிக்குள்ளே வந்துடும், எப்படியாவது நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு ஹோப்போடு இருந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்பு மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 25 சீட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டை மட்டும் வாங்கிட்டு அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் போய் காங்கிரஸும் ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு புரிதல் வந்துச்சு காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம். இருந்தாலும் தனியாக விஜயர்கள்னா பிரச்சனை அப்படின்றது திமுகவுக்கும் தெரியும், இந்த பக்கம் அதிமுகவுக்கும் தெரியும். அதனால இவங்க 2 பேரும் கொளுத்தி போட்டு விட்ட விஷயந்தான் என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்களை சேர்க்கறதுக்கு முயற்சி போயிட்டுருக்கு, அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு பல விஷயங்களை வந்து நியூஸை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதில் பல வாரம் நியூஸ் பார்த்தோம். முதல்ல 45 சீட்டு தராங்கன்னு சொன்னாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு, டெபுட்டி சிஎம் அப்படின்னாங்க. 40-50 ஆச்சு, 50-60 ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை 90க்கு 90 சீட்டு தாவைக்காக்கு, 90 சீட்டு அதிமுகவுக்கு, 30 சீட்டு வந்து பிஜேபிக்கு, மீதி கட்சிக்கு இதர சீட்டுகள் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. அதுக்கப்புறம் 2.5 வருஷம் விஜய் அவர்கள் ஆள்வார், 2.5 வருஷம் பழனிசாமி ஆள போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக். இப்படி பல வாரியான டாக் போயிட்டு இருந்துச்சு. இந்த டாக் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்கள், தொண்டர்கள், தோழிகள், அப்புறம் வந்து அதை ஆதரிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே எங்கேயும் தளபதி அவர்கள் என்டிஏல போய் சேர்ந்துருவாரோ, அதாவது பிஜேபி கூட்டணி பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருவாரோன்னு பல குழப்பத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி எல்லாருமே குழம்பி இருக்கும்போது தளபதி மட்டும் தெளிவாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இல்லை, தளபதியும் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருக்காரு. தளபதியும் வந்து ஒருவேளை நம்ம அந்த பக்கம் போகலாமா, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி எப்படி நம்ம ஜெயிச்சாகணும், ஜெயிக்காமல் நம்ம இருந்துட்டோம்னா என்ன பண்ணுறது, ஸோ இந்த பக்கம் போகலாமா வேண்டாமா அப்படின்ற அவர் கன்ஃபியூஷனில் இருந்திருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு யோசிச்சு பார்க்கலாமே, இப்படி பண்ண எப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்றதுனால தான் இந்த வதந்திகள் எல்லாத்தையும் பரவ விட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார். என்ன தான் நம்ம மக்களுடைய மனநிலைமை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட இருந்து. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவர் ஒரு விஷயத்தை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டாரு. மக்கள் வந்து நீங்கள் தனியாக நின்னாலும் நின்னுங்க, ஆனால் தப்பித்தறி கூட இந்த பிஜேபி கூட மட்டும் போய் சேர்ந்துடாதீங்க. அது வந்து நீங்கள் எடுத்து வந்த ஸ்டாண்டுக்கே உங்களை வந்து கேள்விக்குறியாக்கிறோம். மக்கள் வந்து உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைலாம் போயிடும் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக வந்து அண்டர்லைன் பண்ணிட்டாரு, நம்ம தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அதை தான் நேற்று அவர் அங்கே சொன்னார். பட் ஸ்டில் இன்னமும் தளபதிக்குள்ளே இப்போ கன்ஃபியூஷன் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு லைட்டாக கலக்கம் இருக்குது. ஏன் தெரியுமா? அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நம்ம தான். நம்மன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? எஸ், நம்ம தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசியல் வரலாறு அப்படி. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறில் தனியாக நின்று அவ்வளோ ஈஸியாக யாருமே ஜெயிச்சது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி ஜெயலலிதா அம்மா மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அம்மா வந்து எடுத்தோடனே கட்சி ஆரம்பித்து தனியாக நின்றுலாம் ஜெயிக்கலை. 2-3 வாட்டி சிஎம்மாக இருந்து அவங்க சாதித்ததுக்கப்புறமா அப்படியே தான் அவங்க வந்து தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க, மோடியா லேடியான்னு கேட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே அவங்கள தவிர்த்து வேறு யாருமே இது வரைக்கும் தனியாக நின்று ஜெயிச்சதில்லை. அதே மாதிரி இவ்வளோ குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி சிஎம் ஆனதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இப்போ தமிழக மக்கள்கிட்ட ஒரு பெக்குலியரான மென்டாலிட்டி இருக்குது. அது என்ன தெரியுமா? ஜெயிக்கிற கட்சிக்கு தான்ப்பா ஓட்டு போடணும். என்னது ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பெக்குலியரான மென்டாலிட்டியை கிளியர் பண்ணி விட்டாங்க. ஏப்பா என்னதான் இருந்தாலும் எனக்கு ஓகே, நாம் தமிழர் சீமான் பேசுகிறதெல்லாம் பிடிக்குது, ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டாப்புலவா, அதனால் நான் திமுக போடுறேன், அதனால் அதிமுக போடுறேன்ற மென்டாலிட்டி தமிழக மக்கள்கிட்ட ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் தனியாக நிற்கிறவன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நாம் தமிழ் சீமானும் 15 வருஷமாக டெபாசிட் கூட வாங்காமல் இந்த தமிழக அரசியல் களத்தில் இருந்துக்கிட்டு இந்த 2 திராவிட கட்சிகளையும் நான் எதிர்த்து அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இந்த இடத்துல அந்த கோட்பாட்டை அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மீடியா சேனல்லாம் இம்ப்ளை பண்ணுவாங்க. இவர் தனியாக நிற்கிறார் ஜெயிக்க மாட்டார், தனியாக நிற்கிறார் ஜெயிக்க மாட்டார், தனியாக நிற்கிறார் ஜெயிக்க மாட்டார். இது எப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே கொண்டாந்து ஏற்றுறது. இவர் தனியாக நிற்கிறாருப்பா, உன் வெயிட்டை வேஸ்ட் பண்ணாத அங்கே போட்டு, நீ அதுக்கு திமுக போடு, இல்லைன்னா அதிமுக கூட போடு, இல்லை நாம் தமிழர் போட்டால் வேஸ்ட்டு, இந்த 2 திராவிட கட்சியில் தான் ஒன்று போடு, ஆனால் நீ விஜய்க்கு போட்டேன்னா உன் ஓட்டு வீணாக தான் போவோம். இப்படின்ற ஒரு பிரெயின் வாஷு இனி நடக்கும் பாருங்கள். இனி நடக்க போகிற இந்த 30 நாளில் இவங்க டைரெக்டாக பேச மாட்டாங்க, பட் மீடியாக்கள் மூலமாக டிபேட்ஸ் மூலிமா இந்த மாதிரி விஷயத்த இன்னி நம்ம மைண்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கலக்கம் தான் தளபதியோட மைண்டுக்குள்ளே இருக்கும். நம்ம என்ன தான் வந்து மக்கள் நம்மளை வந்து வரவேற்கிறாங்க, நம்ம போகிற இடமெல்லாம் கூட்டம் வருது, நம்மளை கொண்டாடுறாங்க, ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் நம்ம இன்றைக்கி தனியாக நிற்கிறோம், எந்த ஒரு கட்சியுமே இல்லாமல் தனியாக தான் நிற்கிறோம் அப்படின்னும் போது இந்த மக்கள் அதே பழைய மென்டாலிட்டிக்கு திருப்பி போயிட்டா அப்போ நமக்கான ஓட்டை இவங்க மைண்டில் போயிட்டு விஜய் தனியாக நிற்கிறாரு, அவருக்கு போடுறது போல் இங்கே போட்டலாமே அப்படின்னு போயிடுவாங்களோன்ற ஒரு கலக்கம் உள்ளுக்குள்ள அவர் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த கலக்கத்தோடு தான் அவர் நேற்று அந்த இடத்துல நாங்கன்னா யார் சொன்னார் அவர்? அது நல்லா யோசிங்க.
நம்மளை தான் சொல்கிறாரு. அதாவது என்னை நம்புவர்கள், என்னை வந்து பிடிச்சி இந்த இடத்துல கொண்டாடுபவர்கள், நாங்கள் வந்து இந்த ஸ்டாண்டு எடுத்துட்டோம், இந்த ஸ்டாண்ட்லேருந்து மாற மாட்டோம். விச் மீன்ஸ் வாட், மதச்சார்பற்ற கொள்கை எங்களுடைய ஸ்டாண்டு. ஸோ அதிலேருந்து நாங்கள் மாற மாட்டோம், எந்த டயத்துலையும் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத திருப்பியும் நம்மக்கிட்ட சொல்கிறார். விச் மீன்ஸ் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, மக்கள் நீங்கள் ஆசைப்படுறீங்க, நான் வந்து தனியாக நின்னாலும் நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சுருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ஆசை நீங்களும் பட்டீங்க. இப்போ நான் அதை தான் செய்கிறேன். இந்த எலெக்ஷன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். இனி நான் தோக்குறதும் ஜெயிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார். ஸோ இனி இந்த அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான கட்டமைப்பை கொண்டு வர போகிறாங்க, மீடியா மூலிமா என்ன மாதிரியான தாக்குதல் தளபதி மேலே வைக்க போகிறாங்க, எப்படியான விமர்சனங்கள் வரப்போகுது, திருப்பி அவங்க பர்சனல் மேட்டர் எடுக்க போகிறாங்களா, இல்லை திருப்பி கூட்டணி பேச்சில் இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது கலாய்க்க போகிறாங்களா, இல்லை இவங்க நின்னார்னா இப்படி ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி வேறு மாதிரி அஜெண்டா செட் பண்ண போகிறாங்களா, வி டோன்ட் நோ. எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஏப்ரல் 23 எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் திருப்பி பழைய தவறு, அதே தவறை செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃபு பிரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பழைய தவறு என்ன, புதுசாக வர்றவங்களை ஆதரிக்காமல், அதுவும் பலம் கொண்டு புதுசாக வர்றவங்கள, மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு நபரை சின்ன அற்ப காரணத்துக்காக நான் திமுக சொந்த கட்சி, நான் திமுகவில் தான் காலங்காலமாக இருக்கிறேன், நான் வந்து அந்த கட்சியை விட்டு வேறு எங்கேயும் ஓட்டு போட மாட்டேன்னு இப்படி லூசுத்தனமாக யோசித்து ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை இவர் தனியாக நிற்கிறாருப்பா, இவர் போட்டால் ஜெயிக்க மாட்டார், அதனால் என் ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்கே போய் போடுறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு எந்த கட்சியிலுமே பிடிக்கல, நான் போய் நோட்டால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நோட்டாக்கு போடுற கும்பலாக இருக்கட்டும், உங்கள் எல்லார்ட்டையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அது வந்து நீங்கள் விஜய் ரசிகராக இருங்க, ரசிகர் இல்லாமல் இருங்க, பட் ஒரு அரசியல் புரிதலோடு நீங்கள் பார்த்து ஒரு மாற்றம் வேணும், நமக்கான ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வந்ததுக்கப்புறமா அந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு முழுசாக உடன்பட்டுச்சுன்னா, இதெல்லாம் சாத்தியம்தான், இவர் வந்து அது செஞ்சிடுவார், இத்தனை வருஷமாக நம்ம எங்கெங்கேயோ இவன்கிட்ட கொடுத்துருவோம், அவன்கிட்ட கொடுத்துருக்கோம், ஒரு 5 வருஷம் இவர்கிட்ட கொடுப்போம், கொடுத்தா என்ன மாற்றம் வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இருக்கும். நம்ம சிக்கி கொண்டு இருக்கிற இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக ஒரு கட்சி நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்ற பயமும் அவங்களுக்கு இருக்கும். நம்மளை தட்டி கேட்க ஒருத்தன் இருக்கான்ற பயமும் அவங்களுக்கு இருக்கும். மக்களாகிய நமக்கும் நமக்காக வாய்ஸ் கொடுக்குற ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு அப்படின்ற தைரியம் நமக்கு வரும். இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் செய்யக்கூடிய அவலங்களை திருத்தி அவங்கள அட்லீஸ்ட் நல்ல கட்சிகளாக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ இப்போ விட்டோம், வேறு எப்பயும் கிடையாது. விஜயகாந்தை விட்டுட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் ஐயோ போயிட்டாரேன்னு ஒப்பாரி வச்சிங்க, அது பிரயோஜனம் இல்லை. மனுஷன் இருக்கும்போதே செய்யணும். முடிஞ்சால் அதை யோசித்து இந்த எலெக்ஷனை எப்படி கொண்டுட்டு போகணும், யாருக்கான எலெக்ஷனாக மாற்றணும் அப்படின்றது நம்ம விரலில் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. மைய வைங்க, தலையெழுத்தை மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை. தலையெழுத்து, தமிழ்நாடு ஒரு தலையெழுத்தையும் மாற்றுங்க, நம்ம தலையெழுத்தையும் மாற்றிங்க.